Hi friends, welcome to Foodies Lounge by Ramya. இன்னைக்கு நம்ம சேனல்ல Eggless Fruit Nut Cake எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Fruit Nut Cake பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் பொடியா நறுக்கின dry fruits and nuts வேணும். நான் இன்னைக்கு பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு, cranberry, blueberry, tutti frutti, raisins, அதுக்கப்புறமா ஆப்ரிகாட் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் இருக்கோ எல்லாமே சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து என்கிட்ட 1 கப் அளவுக்கு இருக்குது. அடுத்தது ஒரு பேனை சூடு பண்ணி 1/4 கப் சர்க்கரையை நம்ம கேரமலைஸ் பண்ணிக்கலாம். இதை கலந்து விட்டுட்டே இருங்க. அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், லைட்டாக சர்க்கரை மெல்ட் ஆகி வந்திருக்கு. இது இன்னும் டார்க்காக தேன் கலரில் கேரமலைஸ் ஆகணும். இது பாருங்கள், ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நான் பக்கத்தில் ஒரு அடுப்பில் 1 கப் தண்ணியை கொதிக்க வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த டார்க் கலர் வந்ததும் இந்த சுடு தண்ணி இதில் ஊற்றணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சுடு தண்ணியை ஊற்றிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்போ இதில் ஒரு கொதி வந்ததும் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வந்ததும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறணும். அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் அந்த கேரமல் சிரப்பை நல்லா அப்சார்ப் பண்ணும். அதுக்குள்ளே நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது நான் ஒரு மிக்சிங் பவுலில் 60 கிராம் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். இப்போ இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா சாஃப்டாக க்ரீமியாக வர அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதில் 1/2 கப் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் ஒரு வாட்டி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்க்கலாம். இப்போ இது மேலே ஒரு சல்லடையை வச்சுருங்க. அடுத்தது 1 கப் மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் சின்னமன் பவுடர் அதாவது பட்டையோட பொடி, 1/2 டீஸ்பூன் ட்ரை ஜிஞ்சர் பவுடர் அதாவது சுக்கு பொடி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சிருங்க. அடுத்தது இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் அந்த கேரமல் சிரப்போடு நம்ம சேர்த்துக்கணும். கூடவே 1/4 கப் ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கலாம். கடைசியாக இதில் 1/2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடையில் நம்ம வாங்குகிற ஃப்ரூட் அண்ட் நட் கேக்லலாம் முட்டை, ஆல்கஹால் எல்லாத்தையும் சேர்த்து தான் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி அது எதுவுமே சேர்க்கல. அந்த சின்னமன் பவுடர், அப்புறம் அந்த ட்ரை ஜிஞ்சர் பவுடரில் இருக்கிற அந்த ஸ்பைசி ஃப்ளேவர், அந்த ஆரஞ்ச் ஜூஸில் இருக்கிற ஃப்ரூட்டி ஃப்ளேவர், அப்புறம் நம்ம சேர்த்துருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ், இது எல்லாம் சேர்ந்து அந்த கேக்குக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அடுத்தது நான் ஒரு 6 இன்ச் பேக்கிங் பேன் எடுத்து சுற்றி வெண்ணெய் வச்சு தடவிட்டு உள்ளே ஒரு பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை மாற்றிடலாம். கடைசியாக இது மேலே நான் கொஞ்சம் அழகுக்காக முந்திரி பருப்பு சேர்த்துக்க போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். அவனை ஆல்ரெடி நான் ஒரு 350 டிகிரி ஃபாரன்ஹீட் இல்லைனா 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேக் ஆகணும். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு டூத் பிக்கை உள்ளே விட்டு பாருங்கள். க்ளீனாக வந்ததுன்னா வெளியே எடுத்துருங்க. இல்லைனா இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா டைம் நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட கேக் அவன்லேருந்து வந்துருச்சு. இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் அன்மோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த கேக் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் சேர்த்தனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற அந்த பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு நல்ல ரெசிபியோட சீக்கிரமே உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா.